சினிமா துறையில் ஒரு படம் நானும் ஒரு 6 படம் தயார் பண்ணியிருக்கிறேன். ஒரு படம் நம்ம தயாரிக்கும் பொழுது முறைப்படி நம்ம சென்சார் எடுத்து அதுக்கு பிறகு தான் எல்லோருமே படத்தோடைய வெளியீட்டு தேதியை உறுதிப்படுத்துவாங்க. பட்டு இதில் ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் இவங்க படத்தோட தேதியை வெளியீட்டு தேதியை முடிவு பண்ணிட்டு தயாரிப்பு நிறுவனம் அதற்கு பிறகு இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்க முடியாத ஒரு சூழல், அதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்கங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் சினிமா துறை மிகவும் நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய ஒரு மிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்படி ஒரு தடைப்படக்கூடிய ஒரு நிலையில், அதாவது வெளியீட்டு தேதி அறிவிச்சிட்டு அந்த படம் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது முழுக்க முழுக்க சென்சார் போர்டு எல்லாருக்குமே தெரியும், இது மத்திய அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இதுக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல அதை வெகுஜன மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தணிக்கை குழு அதிகாரிகள் முழுக்க முழுக்க மத்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்.